இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நேற்று ஒரு சம்பவம் நினச்சிங்க. என்னென்னா, நேற்று எனக்கு முடியலன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அப்போது அந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லாக கூட்டம். என்னென்னு பார்த்தா, அவங்க ஒருத்தவங்க குழந்தை பிறக்க போதான். அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக பொண்ணோட அப்பா அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்க, பையனோட அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க நிற்கிறாங்க. எல்லாருமே நானே ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, ஒரு குழந்தைய பார்க்க இவ்வளோ ஒரு 50 பேர் இருப்பாங்க, பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரின்ட்டு எனக்கு காட்ட வேண்டியதை போய் டாக்டரை பார்த்துட்டு நான் வெளில வரேன். அந்த கூட்டத்தை காணோம். என்னடா குழந்தை பிறந்துருச்சு, பார்க்கணுன்னாங்களே, எங்கே இவ்வளோ பேர் நின்னாங்களே, காணன்னு எங்கன்னு கேட்டால், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிக்கலையா போயிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஆம்பளை பிள்ளையா. அடப்பாவீங்களா, மனுஷனில் தான் பிரிவினை பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையிலேயுமா பிரிவினை பார்க்குறீங்க? இன்னமும் திருந்த மாட்டீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எந்த குழந்தை பிறந்தா உங்களுக்கு என்ன? பொம்பளை பிள்ளையா இருந்தானே, ஆம்பளை பிள்ளையா இருந்தானே, அவன் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. சே, அந்த பொம்பளை பிள்ளை பிஞ்சு மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும் தெரியாது. பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள்லாம் எப்படி கேவலமானவங்கன்னு. அந்த பார்த்துட்டு போயிருந்தா அந்த பொண்ணோட அந்த பிறந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. ஏன் இப்படி, எதுக்கு இப்படி இருக்கீங்க? எந்த குழந்தை பிறந்தா உங்களுக்கு என்ன? அவங்க தானே வளர்க்க போகிறாங்க, அவங்க தானே நல்ல இடத்துல கட்டி கொடுக்க போகிறாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு இடத்துல கட்டி கொடுக்க போகிறது பெற்றவங்க. அவங்க தான் கவலைப்படணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஐயோ, பொண்ணை பெற்றவெல்லாம் பெரிய கோடீஸ்வரன்யா, பொண்ணு தான் ஏன் பெரிய சொத்து, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பொண்ணு இல்லைன்னா நீ இல்லையா? இந்த 50 பேர் கூட்டம் இருந்தீங்களே, பெண்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, இந்த கூட்டமே இருந்திருக்காது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பொண்ணா பிறந்தா என்னையா பாவமா என்ன? அப்படியே ஏன் கேவலமாக பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு ஊரே இருக்காங்க. எனக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு. நான் மனசு கேட்காம அந்த குழந்தை போய் பார்த்துட்டு, அழகு போல் இருக்கியா, அந்த குழந்தைய பார்த்துருந்தா கூட அந்த மனசு வந்துருக்குமா? ஏன்யா பிஞ்சு குழந்தைய பிரித்து பார்க்குறீங்க? பாவம்யா, அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன் இப்படி இன்னமும் அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளி போல வச்சு கொள்றதுன்னு. இப்பயுமா அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷத்தை கக்குறீங்க? திருந்த மாட்டீங்க. பாவம்யா, அந்த குழந்தை பாவம். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைய கூட பார்க்காம வாசலோட போயிட்ட பார்த்தியா? பொம்பளை பிள்ளை பொண்ணு காதால் கேட்டு அந்த விஷயத்தை மட்டும் கேட்டு ஓடிட்ட போய். ஏன் இப்படி மாறுங்க? பெண்கள் இல்லைன்னு நாம இல்லை, அந்த எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. பாவம்.